நம்ம கோயம்புத்தூர் சூலூர்ல வீட்டுக்கிட்ட விளையாடிட்டு இருந்த ஒரு 10 வயசு பெண் குழந்தைய 2 பேர் கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தையோட முகத்தை சிதைச்சு உடம்ப சிதைச்சு கொலை பண்ணது இப்ப தமிழ்நாட்டுல பெரும் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இல்ல அந்த 10 வயசு பெண் குழந்தைகிட்ட அப்படி என்னத்தடா கண்டுட்டீங்க? இப்போ அந்த 2 நாய்களையும் காவல்துறை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சட்டம் அவங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கும். நீதித்துறையும் சட்டமும் இது போன்ற அநியாயங்களை பார்த்துட்டு சும்மா இருக்காது. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜ்க்கு போக முடியல, ஏன் பாத்ரூம் கூட போக முடியல. எங்க பார்த்தாலும் இது போன்ற மிருகங்கள் வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. புதுசா ஆட்சியும் மாறிடுச்சு. சிங்கப்பெண் அதிரடி படைகள்னு எவ்வளவுதான் வந்தாலும் அந்த 2 பேருக்கும் மரண தண்டனையே சட்டம் வந்து கொடுத்தாலும் அந்த சின்ன குழந்தை அனுபவிச்ச நரக வேதனைக்கும் அந்த பொண்ணோட உயிருக்கும் அது ஈடாகுமா? இல்ல அந்த குழந்தையோட உயிர் தான் திரும்ப வருமா? சட்டத்தின் மீது நம்ம கண்டிப்பா நம்பிக்கையை வைப்போம். அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட அநியாயத்துக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கும். ஆனா அந்த குழந்தையோட உயிர் திரும்ப கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. வெளியில வெறி பிடிச்ச மிருகங்கள் மனித விஷயத்துல சுத்திட்டு இருக்கு. ஒவ்வொரு குழந்தைய பெற்ற தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும், நல்லபடியா படிக்க வைக்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு பெரிய பெரிய கடமைகள்லாம் இருக்கும், கனவுகள்லாம் இருக்கும். அந்த கனவுலையும் கடமையிலையும் அந்த குழந்தைய நான் நல்லா பார்த்துப்பேன்ற ஒரு கடமையை சேர்த்து எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு குழந்தையையும் நம்ம குழந்தைகளையும் அக்கா தங்கச்சிகளையும் நம்ம கண்டிப்பா பாதுகாத்துக்கணும். திரும்ப இது போல ஒரு சம்பவம் நம்ம நாட்டுல நடைபெறதுக்கு நம்ம இடம் கொடுக்க வேணாம். நம்ம குழந்தைகளை நாம பாதுகாப்போம். நம்ம குழந்தைகளுக்கான பாதுகாப்பை நாம தான் உறுதி செஞ்சுக்கணும். நேற்று கோயம்புத்தூர்ல நடந்தது நாளைக்கு பக்கத்து வீட்டில் நடக்கலாம், இல்லை பக்கத்து ஊர்ல நடக்கலாம், இல்லை நாளைக்கு ஏன் நம்ம வீட்லயே கூட யாருக்காவது நடக்கலாம். ஸோ நம்ம குழந்தைங்களை கண்டிப்பா நாம தான் பாதுகாத்துக்கணும். அதுக்கான முயற்சியில ஈடுபடுங்க. ஒவ்வொரு பெற்றோரும் என் குழந்தைக்கு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையை நான் வர விட மாட்டேன் அப்படின்னு உங்களோட குழந்தையோட பாதுகாப்பை நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ நான் இதில் ஏதாவது தவறாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. நம்ம குழந்தைங்களை நம்ம தான் பாதுகாத்துக்கணும்.